அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். அனைவருக்கும் ரமலான் முபாரக். இது ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் சென்னா சாலடு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, இஃப்தாருக்கு நான் வச்சுருந்தது. அதோட ஃபுல் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. கொண்டக்கடலையை வேக வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் குக்கிங் ஆயில் விட்டு வேக வச்ச கல்லையும் சேர்த்துட்டு அதோட கியூமன் பவுடர், பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கூடவே மல்லித்தலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். மல்லித்தலை சேர்த்துனதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜூஸியாக வேணுங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டு சேர்த்து அதோட தயிர் கெட்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பூண்டு, தயிர், கொஞ்சமாக உப்பு, எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சமாக விட்டு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்து ரெடி பண்ண மசாலா சென்னா மசாலாலாம் சேர்த்துக்கிட்டேன். தயிர் மோர் மாதிரி இருக்குது பாருங்கள். பால்காரும் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் பாலை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நம்மக்கிட்ட. அது பத்தாதுன்னு நம்மளும் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் பாலை காய்ச்சுவோம். எல்லாம் சேர்ந்தா இப்போ தயிர் மாதிரி இருக்காதுங்க, மோர் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். கேரட், வெள்ளரிக்காய் வச்சு ரெடி பண்ண சென்னாவையும் நடுவில் வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா செம்மையாக இருந்தது. ஹெல்த்தியும் கூட இல்லையா. தினம் கஞ்சி வடைன்னு போகாமல் இது ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாமே நம்மளும் வித்தியாசமாக இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.